20 வருடங்கள் கழித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது. ஆனால் அது காலம் கடந்த படம் என நமக்கு தோன்றவே இல்லை. இன்றுதான் வெளியாவது போல கொண்டாடுகிறது நம் மனம். இன்ஸ்டா, யூடியூப், ட்விட்டர் என தெரிக்க விடுகிறார்கள் ரசிகர்கள். படத்தை எடுத்தவர்கள், அதில் நடித்தவர்களேவும் இதை பார்த்து வியக்கிறார்கள். இதையெல்லாம் நம்மிடம் 2-3 மாதங்களுக்கு முன் யாரும் சொல்லியிருந்தால் கூட நம்பி இருக்க மாட்டோம். ஆனால் இப்போது நம்புவோம். காரணம், அந்த மேஜிக், அதை நிகழ்த்தி காட்டியது கில்லி. சொல்லி அடித்த அந்த கில்லி வேற யாரு? நம்ம தளபதியேதான். ஹாய் நண்பா நண்பீஸ், என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற குரலை கேட்டால் போதும், இந்த ஒற்றை வரியில் 1000 இதயங்கள் ஆர்ப்பரிக்கும். திரையில் இவர் தோன்றும் முதல் காட்சிக்கு ஒட்டுமொத்த திரையரங்கமே அதிரத் தொடங்கும். பஞ்ச் வசனம் பேசினால் விசில் பறக்கும், ஆடினால் கைத்தட்டல் சத்தம் விண்ணை பிளக்கும். இப்படி இன்னும் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர், ரசிகர் நெஞ்சங்களின் அதிபதி, தமிழ் சினிமாவின் தளபதி விஜய். தளபதியை கொஞ்சம் ரீவைண்ட் செய்தால் இளைய தளபதி வருவார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், உண்மையான விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஓரத்தில் தளபதியை விட இளைய தளபதியை தான் அதிகம் பிடிக்கும். எப்போதும் துருதுருவென இருப்பது, கியூட்டான காதலை வெளிப்படுத்துவது, நேசிச்ச பொண்ணுக்காக 1000 பேர் உன்னை எதிர்க்க வந்தாலும் உங்க கூட நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் என ரிலேஷன்ஷிப்பில் கிரீன் ஃபாரஸ்டாக இருப்பது, தங்கச்சி தம்பியோடு பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்காகவே வாழ்வது, அப்பா கிட்ட லேசான உரசலோடையும் அம்மா கிட்ட பாசமழையாகவும் இருப்பது, இதுக்கிடையில வீசி போன புயலில் வேர்கள் சாயவில்லை என அந்த குண்டு கண்ணங்களோடு கியூட் ஸ்டெப்போடு பாட்டு பாடுவது, கவின் ஒரு பேட்டியில சொல்வது போல அப்படியே அந்த புயல்ல நாமளும் போயிட வேண்டியதுதான். தளபதியாக வாரிசில் வந்த ரஞ்சிதமே பாட்டில் விஜயின் நடனத்தை ரசித்தவர்களை விட இளைய தளபதியாக ஷாஜகான் பட பாடல்களில் விஜயின் நடனத்தை ரசித்தவர்கள் தானே அதிகம். மிஸ் யூ இளைய தளபதி என சொல்லாத விஜய் ஃபேன்ஸ் யாரும் இருக்காங்களா என்ன என கேட்க வைக்கும் அளவுக்கு இருந்த விஜய், கில்லிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாஸ் மசாலாவை கையில் எடுத்தார். இருந்த போதும் மேல் சொன்ன எல்லாமே படத்தில் இருக்கும். அதோடு கொஞ்சம் தூக்கலாக மாஸ் விஷயங்கள் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின் மாஸ் தான் அதிகம், மத்தையெல்லாம் அங்கேயே என்றாகிவிட்டது. அதற்காக தளபதியை பிடிப்பது மாறிவிடுமா? இளைய தளபதி கியூட்னா தளபதி மாஸ்டா என கொண்டாடி தீர்த்தனர் ரசிகர்கள். இப்படியாக நாளைய தீர்ப்புக்காக காத்திருந்த விஜய் இளைய தளபதியாக இருந்து தளபதியாக உயர்ந்து இன்று கட்சியொன்றுக்கும் தலைவராகி இருக்கிறார். அன்று சினிமாவில் நாளைய தீர்ப்புக்காக காத்திருந்தவர் இன்று அரசியலில் நாளைய தீர்ப்பை எழுதி கொண்டிருக்கிறார். தன் 20 வயதில் ஹீரோவாக அறிமுகமாகி 30 வருடங்களாக ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த திரை நட்சத்திரம் இன்று ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறது. 50 வயதில் அடுத்ததொரு முயற்சியாக அரசியலில் கால் பதிக்க உள்ளார் விஜய். அதனால் திரைத்துறையில் இருந்து தான் விலகுவதாகவும் கடந்த வருடம் அறிவித்திருந்தார். விஜயின் தாரக மந்திரங்களில் ஒன்று, காம்பீட் வித் யுவர் செல்ஃப், காம்பீட் வித் யுவர் செல்ஃப், ஒன்லி தட் வில் மேக் யூ பெட்டர். தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்பார்ப்பும் தான் நம்மளை ஓட வைக்கும். உனக்கு நீதான் எதிரி, நீதான் போட்டி, அடுத்தவங்களை அப்படி பார்க்காம நம்மளையே நாம போட்டியா நினைச்சு ஓடணும் என்பார் விஜய். தன் ரசிக கண்மணிகளுக்கு சொல்வதையே தன் வாழ்விலும் செய்யும் விஜயின் பேச்சு மட்டும்தான் சைலண்ட், செயலெல்லாம் அதகலம்தான். அதை தன் சினிமாவிலும் அரசியல் வசனங்கள் மூலம் காட்டியிருப்பார் விஜய். கத்தி படத்தில் 2G ஊழல் குறித்த வசனமாகட்டும், மெர்சல் படத்தில் GST வசனமாகட்டும், சர்க்கார் படத்தில் அரசுக்கு எதிரான வசனமாகட்டும், எல்லாமே அரசியல் அலப்பறைகள்தான். சினிமாவை தாண்டி களத்திலும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருந்தார் விஜய். குறிப்பாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக கருத்து சொன்னது, அனிதா மரணத்தின் போது அவர் வீட்டுக்கே சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னது என்றிருந்தார். தற்போது தன் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாகவும் மாற்றியிருக்கிறார். இன்னும் கட்சி கொள்கைகள் எதையும் அறிவிக்கவில்லை. என்ன மாதிரியான அரசியல் என்று சொல்லவும் இல்லை. எதுவாயிருந்தாலும் 2026 தான் என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார். இருப்பினும் கல்வி விழா என்ற பெயரில் 10, 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசளித்து அடுத்த தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்து வருகிறார். தன்னுடைய இந்த புத்திசாலித்தனத்தால்
சினிமாவை போல அரசியலிலும் சாதிப்பாரா விஜய்? சர்க்கார் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது நான் முதலமைச்சரானால் நடிக்க மாட்டேன் என்று கூறியது. லியோ ஆடியோ லான்ச்சில் ஸ்மால் எய்ம் இஸ் கிரைம், பெரிதினும் பெரிது கேள் என்றதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அரசியலில் நிச்சயம் பெரிய பதவியை பிடிக்கவே செயல்படுவார் என்கின்றனர் சில அரசியல் விமர்சகர்கள். ஆனால் இங்கே பதவி என்பது எது என்பதிலும் ட்விஸ்ட் இருக்கு. மக்கள் மனசுல உயர்ந்து நிற்க போறாரா, இல்ல பதவியில உயர்ந்து நிற்க போறாரா, இல்ல ரெண்டுலயுமே ஏதாச்சும் சறுக்கல் எதையோ சந்திப்பாரோ? இப்படி இன்னும் நிறைய கேள்விகள், கணிப்புகள் விஜய் முன்னாடி இருக்கு. சினிமாவில் கொண்டாடும் ரசிகர்கள் அரசியலிலும் அவரை ஏற்பார்களா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க.